வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு தரமான மேட்சை பத்தி அலச போறோம். சும்மா சாதாரண மேட்ச் இல்ல. இது வரைக்கும் தோல்வியே பார்க்காத பஞ்சாப் கிங்ஸ் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி மிரள வச்சாங்க அப்படிங்கறத பத்தின முழுமையான அலசல் இது. ஐபிஎல்ல எத்தனையோ ட்விஸ்ட் பார்த்திருப்போம். ஆனா இந்த மேட்ச் T20 கிரிக்கெட்டோட இலக்கணத்தையே மாத்தி எழுதிருச்சுன்னு தான் சொல்லணும். நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஒரு பக்கம் இந்த சீசன்ல தங்களோட முதல் 7 மேட்ச்லயும் ஜெயிச்சு ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்த பஞ்சாப் கிங்ஸ், இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் முன்னாடி வைக்கப்பட்ட 223 ரன்கள் அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கு. என்னங்க இது, இவ்ளோ பெரிய மலைய ராஜஸ்தான் எப்படி ஏறினாங்க? பஞ்சாபோட பலவீனம் எங்க வெளியாச்சு? வாங்க டீடைலா பார்க்கலாம். முதல்ல அந்த தொடர் வெற்றி எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சீசனோட ஆரம்பத்துல இருந்தே பஞ்சாப் அணி எப்படி ஆதிக்கம் செலுத்தினாங்கன்னு. முதல் 7 மேட்ச்லயும் தொடர்ந்து வெற்றி மட்டும்தான். முல்லன்பூர் பிச்சை பத்தி சொல்லணும்னா அது கொஞ்சம் ஸ்லோவான, பந்து பேட்டுக்கு வர சிரமப்படுற ஒரு பிச்சு. அப்படிப்பட்ட இடத்துல 222 ரன்கள் குவித்து 223 டார்கெட்டா வச்சப்போ இது ஒரு சூப்பரான ஸ்கோர்னு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பினாரு. அவர் நம்பினதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ராஜஸ்தான் பிளான் வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்த கட்டமா சஹால் எப்படி ஆட்டத்தோட மொமெண்டத்தை பிரேக் பண்ணாருன்னு பார்ப்போம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த 3 அப்படிங்கிற நம்பர் தான். பேட்ஸ்மேன்கள் ஆதிக்கம் செலுத்தின இந்த மேட்ச்ல யுஸ்வேந்திர சஹால் வீசின அந்த ஸ்பெல் ரொம்ப முக்கியமானது. அவர் எடுத்த அந்த 3 விக்கெட்டுகள் ரன் மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருந்த பஞ்சாப் அணியோட வேகத்துக்கு ஒரு பெரிய பிரேக் போட்டுச்சு. T20ல ஒரு தடவை மொமெண்டம் போயிடுச்சுன்னா அதை திரும்ப கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். சஹால் கரெக்டா அந்த மொமெண்டத்தை உடைச்சாரு. சரி, இப்போ ஆட்டத்தோட கிளைமாக்ஸ்க்கு வருவோம். ஃபெரீரா மற்றும் துபேவோட அதிரடி ஆட்டம். ஓப்பனிங்ல யசஸ்வி ஜெயஸ்வால் ஒரு நல்ல பேஸ் போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா பஞ்சாப் கையில இருந்த மேட்சை மொத்தமா தட்டி பறிச்சது இந்த 2 பேர் தான். சுபம் துபே ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து வெறும் 12 பந்துல 31 ரன்களை விளாசினாரு. அவர் கூட சேர்ந்த டோனோவன் ஃபெரீரா 26 பந்துல 52 ரன்கள் குவித்து அசத்தினாரு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? உலகத்தோட அதிவேக பவுலர்கள் ஒருவரான லாக்கி ஃபெர்கசன் பந்து வீச்சுல ஃபெரீரா அடிச்ச அந்த 105 மீட்டர் இமாலய சிக்ஸர் தான். இதுதாங்க உண்மையான மிடில் ஆர்டர் மாஸ்டர் கிளாஸ். ஃபெரீரா சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டா உங்களுக்கே சிரிப்பு வரும். சின்ன வயசுல பொம்மை ட்ரக் வச்சு விளையாடும் போது மனசு எவ்வளவு கிளியரா இருக்குமோ அதே மாதிரி என் மனசை கிளியரா வச்சுக்கிட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 200 ரன்னுக்கு மேல சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரஷரான சிச்சுவேஷன்ல ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் தன்னை ஒரு சின்ன பையன் கூட கம்பேர் பண்ணி சொல்றது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பேட்ஸ்மேனுக்கு மைண்ட் செட் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ஓவரா யோசிக்காம பந்த பார்த்து அடிச்சா போதுங்கிற அந்த கிளாரிட்டி தான் ஃபெரீராவோட சக்சஸ் சீக்ரெட். இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கணும்ல, பஞ்சாப் அணி எங்க சறுக்குனாங்கன்னு அலசுவோம். இந்த 68 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. பஞ்சாப் அணியோட மெயின் ஃபாஸ்ட் பவுலரான அர்ஷ்தீப் சிங் தன்னோட 4 ஓவர்ல வெறும் 1 விக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு வாரி வழங்கின ரன்கள் தான் இந்த 68. ஒரு பவுலர் இவ்ளோ ரன்களை விட்டு கொடுத்தா அது ஒரு டீமோட தோல்விக்கு எவ்வளவு பெரிய காரணமா அமையும்னு நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டரியை கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான உண்மை நமக்கு தெரிய வரும். இது ஏதோ ஒரு நாள் நடந்த மோசமான பெர்ஃபார்மன்ஸ்னு மட்டும் சொல்லிட முடியாது. பஞ்சாப் பவுலர்கள் ஸ்லோயர் பால்களையும் யார்க்கர்களையும் சரியா எக்ஸிக்யூட் பண்ண தவறுனதோட வரலாற்று பதிவு தான் இது. குறிப்பா அர்ஷ்தீப் சிங் 2 தடவை இந்த மோசமான லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு. பிளான் கரெக்டா இருந்தாலும் அது கிரவுண்ட்ல செயல்படுத்துறதுல ஏற்படுற பெரிய சறுக்கல தான் இந்த டேட்டா நமக்கு அப்பட்டமா காட்டுது. இந்த டேட்டாவுக்கு பின்னாடி இருக்கிற பிராக்டிகலான கஷ்டத்தை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரோட வார்த்தைகள் நமக்கு உணர்த்துது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் 2020 கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன்கள் பந்துல இருந்தே சுழத்தி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது பவுலர்கள் ஒரு குறிப்பிட்ட பிளானோட வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் ஆயிடுச்சு. பவுலர்கள் மேல எந்த அளவுக்கு பிரஷர் இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. சரி, சேசிங் இன் மாஸ்டர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி ஒரு பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். T20 கிரிக்கெட் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்களேன். ஒரு காலத்துல 200 ரன்கள்னாலே அப்பாடா இதுக்கு மேல தொட முடியாதுன்னு நினைப்போம். ஆனா இப்போ 2026 சீசன் முடியறதுக்கு முன்னாடியே 2025ல செட் பண்ண சாதனையை சமஞ்செஞ்சிட்டாங்க. ஆமாங்க, 9 தடவை 200 ரன்களுக்கு மேலான டார்கெட்டை ஈஸியா சேஸ் பண்ணிருக்காங்க. பவர் ஹிட்டிங் அப்படிங்கிறது இப்போ கேமோட ஒரு பேசிக் ரூல் ஆகியாச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன் சேசிங் மாஸ்டர்கள்னு சொல்றோம்னா வரலாறு அதை ப்ரூவ் பண்ணுது. ஐபிஎல் ஹிஸ்டரியில அவங்க 6 தடவை 200 ரன்களுக்கு மேலான டார்கெட்டை வெற்றிகரமா சேஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த மேட்ச்ல முல்லன்பூர் மைதானத்தோட அதிகபட்ச சேசிங் ரெக்கார்டை அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பிரஷரான டைம்லயும் எப்படி வின் பண்றதுங்கிறது அவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆகிச்சு. இந்த 2 அணிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை கவனிச்சிங்களா? ராஜஸ்தான் அணி 6 தடவை 200 ரன்களுக்கு மேல ரொம்ப சூப்பரா சேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதே சமயம் பஞ்சாப் அணி 200 ரன்களுக்கு மேல டார்கெட் செட் பண்ணியும் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாம 8 தடவை தோத்து ஒரு மோசமான ரெக்கார்டை வச்சிருக்காங்க. ராஜஸ்தானோட பர்ஃபெக்டான ஃபினிஷிங் ஸ்கில்ஸ்க்கும் பஞ்சாபோட ஹிஸ்டாரிக்கலான பவுலிங் வீக்னஸ்க்கும் இருக்கிற நேரடி ஒப்பீடு தான் இது. இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். 200 ரன்களுக்கும் மேல ஈஸியா அடிக்கப்படுற இந்த மாடர்ன் T20 யுகத்துல பவுலர்களோட நிலைமை என்ன? பஞ்சாப் கிங்ஸ் தங்களோட பவுலிங் பிளானை மாத்தி திரும்பவும் ஃபார்முக்கு வருவாங்களா? இல்ல ராஜஸ்தான் மாதிரி அடிச்சு தூக்குற பவர் சேசிங் மட்டும் தான் இனி T20ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.